இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறேன். என்னன்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. நிறையா இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபியர், இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுவும் இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு வி ஆல் ஆர் சஃபரிங் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன். டிப்ரெஷனுங்கிறது வந்துட்டு ஒரு டயக்னோசிஸ் டேர்ம் ஆகிடும், ரொம்ப ஒரு டீப்பான ஒரு வேர்ட் ஆயிரும். சின்னதாக ஸ்ட்ரெஸ்ன்னு வேணால் சொல்லிக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது இப்படி தலையில் இப்படி கை வச்சுட்டு உட்காந்தா 2வது பிள்ளைக்கு என்னடி தலைவலி அப்படிம்பாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளை என்ன எல்லாருமே வந்துட்டு இந்த தலையில் கை வச்சுட்டு உட்காருது. சும்மா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்துட்டு ஒரு காமன் டேர்ம் ஆகிடுச்சு. அது வந்துட்டு ஒரு டயக்னோசிஸ் டேர்மாக இல்லாமல் ஒரு காமன் டேர்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு எதனால் வருது, இதுக்கு வந்துட்டு ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, என்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ் எடுக்கலாம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகலாமா, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகலாமா, இல்லை ஒரு நியூரோ டாக்டர் கிட்ட போகலாமா, இல்லை ஒரு சித்தா டாக்டர், ஆயுர்வேதா டாக்டர், ஹோமியோ டாக்டர்ஸ் கிட்ட வரலாமா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு சின்னதாக இல்லைனா ப்ரீஃபாக நான் வந்துட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 4 டேர்ம் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ஃபியர், படப்படப்பு, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி, இது எல்லாத்துக்கும் மோரல்லஸ் ஒரே அர்த்தம் தான் வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு மேஜர் ரீசன்னால வரும், விச் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது எதிர்பார்க்கிறது. ஒருத்தங்க கிட்ட ஏதாவது நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னாலோ, இல்லைன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போடுறோம், அதுக்கான பலனை எதிர்பார்க்குறோம். இந்த எதிர்பார்ப்புகள் வந்துட்டு பூர்த்தியாகாமல் இருக்கும்போது வர ஒரு சின்ன விஷயம் தான் ஸ்ட்ரெஸ். அது வந்துட்டு ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அம்மா அப்பா கிட்ட இருக்கலாம், ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கான ரிசல்ட்டில் இருக்கலாம், சின்ன சின்ன ஐபிஎல் மேட்சஸில் இருக்கலாம், நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுவோம். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல இருக்கலாம், கடனில் இருக்கலாம். நான் நம்பி கடன் கொடுத்தேன், இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வரும். அதே மீறி வர ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு நோயால் வர ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ ஒரு டயபெட்டிஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது, தைராய்டு ரொம்ப வருஷமாக இருக்குது, எனக்கே இன்னும் ரிவர்ஸே ஆகலை, நான் என்ன பண்ணால் எனக்கு இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நோயை நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இன்னும் 3rd கேட்டகரின்னு போனோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு நோய் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்குது, எனக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அந்த பயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, வெரி கான்ஷியஸ் ஆன் த ஹெல்த். எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. இப்படி இருந்தே எனக்கு வருது, எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா கொலஸ்ட்ரால் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ஸுக்கு வந்துட்டு ஒரு மேஜரான இது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது, முன் சொட்டை இருக்குது, பின் சொட்டை இருக்குது, 25 வயசுல வந்துட்டு எனக்கு வந்துருமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ மேஜராக வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன், ரிலேஷன்ஷிப்ஸ், 2K கிட்ஸாக இருக்கட்டும், 90ஸாக இருக்கட்டும், நமக்கெல்லாம் 30 வயசு ஆக போகுது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நான் இருக்கேன், நான் ஸ்ட்ரெஸ்லன்னே எனக்கு தெரியல, என்னை மீறி ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேபி இதுதானோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சொல்கிறேன். மொதல் விஷயம் இரிட்டபிலிட்டி. அதாவது நம்ம நல்லா ஸ்வீட்டான ஒரு பர்சனாக இருந்திருப்போம், ஆனால் ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு எல்லாருமே நம்மளை பார்த்து நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து எரிஞ்சு விழுவோம். எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹைக்காக இருக்கும், ரொம்ப பீக்கில் இருக்கும். கோவப்பட்டால் எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறது, சந்தோஷப்பட்டால் எக்ஸ்ட்ரீமாக சந்தோஷப்படுறது, ஒரு மொக்க ஜோக்குக்கு ஓவராக சிரிக்கிறது. சொல்லுவாங்கல்ல நிறைய பேர், சின்ன சின்ன காமெடிக்கு வந்துட்டு நம்மளை மீறி, அதாவது நம்ம சிரிக்கவே மாட்டோம், திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு காமெடி வந்துட்டு பார்த்த காமெடியே பார்த்தாலும் ஒரு பெரிய சிரிப்பு வர்றது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் எமோஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு மைல்டு ப்ராப்ளமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா அது உங்களோட உள்ளே இருக்கிற ஒரு எமோஷனை வந்துட்டு தட்டி எழுப்பும்போது யூ கிவ் ஆல் யுவர் எமோஷன்ஸ் அவுட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யாராவது உங்கள் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அதை கான்ஷியஸாக நம்ம தான் கம்மி பண்ணிக்கணும். இந்த எமோஷன்ஸ் வந்துட்டு ஆமாம் நான் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்றைக்குமே நான் வந்துட்டு 3 பேருக்கு வந்துட்டு நம்ம குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அவங்க பார்த்துக்கிறதுக்காக நம்மளும் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். பேஷண்ட் வந்துட்டு முடக்கவாதம் ஆட்களை வந்துட்டு நம்ம குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு முடக்கவாதம் ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்கன்னா பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லுவேன். 2வது மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கிறவங்க. இந்த நார்மலாகவே நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா கால் வலிடா இவ, கை வலிடா இவன்னு சொல்கிறோமா, தலை வலிடா இவளோட அப்படின்னு சொல்கிறோமா, தலைவலிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். மைக்ரைன் ஹெட்டேக், அதாவது இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பெயின், டக்குன்னு மெடிசன் போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயின் தான். ஸோ இவங்களையும் வந்துட்டு கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆனால் நீங்கள் வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். 3வது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ டென்ஷன் ஆனாலும்
பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் தானே பிரச்சனை இருக்குது, எல்லாரும் தானே இதை தாண்டி வராங்க. அதுவும் இந்த பெரியவங்க வந்துட்டு கிட்ஸுக்கு பிரச்சனை வரும்போது உங்கள் வயசில் நாங்கள் பார்க்காத பிரச்சனையா, இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தங்க அவங்களோட பிரச்சனையை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்க 2 டேஸில் ரெக்கவர் ஆயிடுவாங்க, ஒரு சிலவங்க 2 இயர்ஸ் ஆகும், ஒரு சிலவங்க 20 இயர்ஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு எமோட் பண்ணுற விதம் வந்துட்டு நிறையா விதமாக இருக்குமே தவிர்த்து எல்லாருமே நான் 2 டேஸில் ரெக்கவர் ஆகிறனால என் கூட இருக்கிறவங்களும் 2 நாளில் ரெடி ஆகணுங்கிற அர்த்தம் இல்லவே இல்லை. ஆனால் we should give them all the time. சொல்லி காட்டாமல் எதுனால அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் ஸோ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கல்ல இந்த 3 பேர், முடக்குவாதம், மைக்ரேன் ஹெடேக் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு நம்மளை ஒருத்தங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா அவங்கள வந்துட்டு ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது. நமக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது, இது நம்மளை நல்லா பார்த்துக்கும், இது என்ன வேணாலும் பண்ணலாம், கத்தலாம், அடிக்கலாம், மிரட்டலான்னு இருக்காமல் அவங்க பண்ணுற நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து கொஞ்சம் கான்ஷியஸாக அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க இல்லைன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாள் அந்த ஒரு ஜீவன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இரிட்டபிலிட்டி நான் சொன்னேன். ரெண்டாவது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மெமரி லாஸ். நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னால் அவன் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறா டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யார்? இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னா என்னோட பார்ட்னர் வந்துட்டு சொல்கிற மாதிரி சுத்தமாகவே நான் ஒரு விஷயத்த பேசுகிறேன், அவன் நல்லா கேட்குறா, ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லுன்னு பார்த்தா சத்தியமாக தெரில. ஸோ இந்த மெமரி லாஸும் ஜோன் அவுட் ஆகிறதும் வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு சிம்டமாக இருக்குது. நமக்கே தெரியாமல் நம்ம நினச்சிக்கிறோம் எனக்கு சுத்தமாகவே மண்டையில் வந்துட்டு நிற்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அதையும் மீறி ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கிறனால நம்ம வந்துட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மெமரி லாஸும் ஜோன் அவுட் ஆகிறதும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்துட்டு இந்த ட்விச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கை நடுக்கம், இப்படி நடுங்கிட்டே இருக்கிறது. நம்ம வந்துட்டு ஒரு தனியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளே மீறி வந்துட்டு இந்த கை வந்துட்டு நடுங்கும். மேக்ஸிமம் இண்டெக்ஸ் ஃபிங்கர், உங்களுக்கு எந்த ஃபிங்கர் வேணாலும் நடுங்கலாம். எனக்கு நான் பார்த்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இன்னொன்று ட்விச்சிங் ஆஃப் ஐஸ், கண் வந்துட்டு நடுக்கம் இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் தாராளமாக ஃபேஸ் பண்ணலாம். அடுத்த சிம்டம் வந்துட்டு நல்லா ஏசி ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு வேர்க்கிறது. இது வந்துட்டு பிபியோடையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களோடையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லா ஏசி ஓடிட்டு இருக்கும், திடீர்னு வந்துட்டு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நார்மல் ஆகும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஃபார் யோர் ப்ராப்ளம்ஸ். ஒரு லாங் டேர்ம் சிம்டம், இப்போ வந்துட்டு இது நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டன்ட் சிம்டம். இப்போ நேற்றுக்கு தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு 2-3 மந்த்ஸாக தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நான் ஒரு வருஷமாகவே இந்த ப்ராப்ளமில் இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களையும் மீறி இந்த 2 சிம்டம் வரும். ஒன்று வந்துட்டு உங்களோட ஷோல்டர் பெயின் அண்ட் ஹிப் பெயின். ஏன்னா ஷோல்டரும் ஹிப்பும் வந்துட்டு எமோஷன்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற 2 ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்கள் ஷோல்டர் ரெண்டுமே, அதாவது கழுத்துலேருந்து இந்த ஷோல்டர்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஹெவினஸும் இடுப்பு பகுதியில் வந்துட்டு ஹெவினஸும் இருக்கும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக ப்ராப்ளமில் இருக்கணும், ரொம்ப நாளாக எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு என் மண்டை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பெயின் வரும். ரெண்டாவது ஒரு லாங் டேர்ம் சிம்டம் என்னென்னா லோயர் பாடி வெயிட், அப்நார்மல் வெயிட் கெயின்னு சொல்லுவாங்கல்ல. வெயிட் கெயினில் வந்து தேர் ஆர் மெனி டைப்ஸ். அதில் வந்துட்டு ரொம்ப காமனாக வருது வந்துட்டு ஒன்று நார்மல் வெயிட் கெயின், இன்னொன்று அப்நார்மல் வெயிட் கெயின். நார்மல் வெயிட் கெயின்னா முகத்துலேருந்து கை, கால், உடம்பு, வயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவனாக வந்துட்டு வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது வந்துட்டு டியூ டு லைஃப் ஸ்டைல் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு லோயர் பாடி வெயிட் கெயின் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஜென்ஸுக்கு வந்துட்டு செஸ்ட்டுக்கு கீழே, லேடிஸ்க்கு வந்துட்டு பிரெஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு ரொம்ப அப்படியே ஹெவியாக இருக்கும் நமக்கு வெயிட். ஸோ இந்த 2 சிம்டமும் வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடம்பு கண்டுக்கவே மாட்டாங்க, இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு காமனான சிம்டம்ஸ்லாம் என்னது, நம்ம வந்துட்டு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகிறது, உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக செக்ரீட் ஆகும்போது ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான சிம்டம். அதாவது ஹேர் ஃபால், ட்ரை ஸ்கின், கண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கிறது, ஹெவினஸ் ஆஃப் யுவர் ஐலிட். நம்ம வந்துட்டு தூக்கம் வந்துச்சுன்னா கண்ணு சொரன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியே உங்களோட கண்கள் வந்துட்டு எப்பவுமே சொரன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது எதுக்கு அப்படின்னா நைட் நம்ம தூங்க மாட்டோம், ஓவர் திங்க் பண்ணுவோம், தேவையில்லாத விஷயத்துக்கும் ஓவர் திங்க் பண்ணுவோம். ஒரு விஷயம் முடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு முடிக்கிறதுக்கான அத்தனை சூழ்நிலைகளும் அமையும். ஆனால் ஒரு வேளை நடந்துருமோ, ஒரு வேளை எல்லாம் சரியாக போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, நமக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருமோ, ஐபிஎல்ல வின் ஆயிடுவோமோ, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமோன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஓவர் திங்கிங்னாலேயே ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸ்லீப் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா நமக்கு வர ஒரு மேஜரான ப்ராப்ளம் வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் சச் அஸ் ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தைராய்டு, சொரியாசிஸ், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸ் தான் வரும் வென் ஸ்லீப் இஸ் டிஸ்டர்ப்ட். என்ன தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 to 4 o'clock நல்லா நிலா இருக்கிற டைம், நல்லா ப்ரீஸ் இருக்கிற டைம் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த டைம் பண்ணுற ஒரு தப்பான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம சொல்லுவோம்
மற்றவங்க என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு மிக மிக தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட கஷ்டம் நம்மளை தவிர்த்து வேறு யாருக்குமே புரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கிட்ட நம்ம இருக்கிறோம். இப்போ நானும் உங்கள் கூடயே சேர்ந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆட்களே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் வந்துட்டு நம்ம பண்ணுற ஒரு மேஜரான மிஸ்டேக் என்ன தெரியுமா? மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. இவன் என்னை புரிஞ்சு நடந்துக்கலாம்ல, நான் இப்போ தானே நேற்றுக்கு தானே எனக்கு பிரச்சனை வந்துச்சு, இன்றைக்கே வந்துட்டு அதை பண்ண சொல்கிறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க, வேலைக்கு போக சொல்கிறாங்க, சம்பளம் எங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக். என்ன தான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும், என்ன தான் ஹஸ்பண்டாக இருந்தாலும், என்ன தான் ஒய்ஃபாக இருந்தாலும், அம்மா அப்பாவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்துட்டு அவங்க இன்னொன்று நம்ம மட்டும்தான் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செல்ஃபாகவே உங்களை டெவலப் பண்ணி நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து உங்களுக்கான ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரே வழியை தவிர்த்து மற்றவங்க புரிஞ்சு இன்னொருத்தவங்க நம்மளை வந்துட்டு ஓகே பண்ணி நமக்கு பேசி 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 அதுலேருந்து வெளியே கொண்டு வாங்கன்னு வந்துட்டு அது வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டிசைட் டு கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம், இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அதாவது குட் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹேப்பன். நம்ம வந்துட்டு நம்மளையே ஹீல் பண்ணிக்கணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கண்ட மெனிக்கு சாப்பிட்றது, அப்படின்லாம் சாப்பிடாம உட்கார்றது. இந்த ரெண்டு விஷயமும் உடம்புக்கு அப்போதைக்கு ப்ராப்ளம் பண்ணாது, ஆனால் ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளம் பண்ணும். நம்ம ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்குது, நம்ம அம்மா அப்பா சொல்கிறது, தாத்தா பாட்டி சொல்கிறது. என்னன்னு சொல்லுங்கள்? என்ன தான் பிரச்சனை இருக்கட்டும், வயிற்ற காயப்போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஏன் வயிற்ற காயப்போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? தூக்கத்துக்கும் நம்ம சாப்பாடுக்கும் வந்துட்டு வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் சோறு சாப்பிட்ரு, சோறு சாப்பிடு, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்ம நிறையா திட்டு வாங்கியிருப்போம். அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னே தெரியல. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பண்ணோம். அதாவது ஓவர் ஈட்டிங் ஆர் லெஸ் ஈட்டிங் பண்ணிவிட்டு தூங்காமல் இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் நம்மளாக வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குது, அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக விஷத்தை ஊட்டுற மாதிரி, எரியறதியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இந்த சாப்பாடும் தூக்கமும் கரெக்டாக இல்லைன்னா. ஸோ இந்த ஓவர் ஈட்டிங் பண்ணும்போது சாப்பிடுங்க, அதாவது நல்லா சாப்பிடுங்க. பசி வந்து நம்ம சாப்பிட்றோம், டிப்ரெஷனில் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் வீட்டு உணவாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கன்னா ஏதாவது ரேப் சாப்பிட்ணுன்னு தோணுதா? நான் சொல்கிறது வந்துட்டு லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். கண்டிப்பாக கை வந்துட்டு ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் ஃபுட் டெலிவரி ஆப்ஸுக்கு தான் போகும், ஜங்க்குக்கு தான் போகும், ஸ்வீட்ஸுக்கு தான் போகும். பட் ஸ்டில் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போதைக்கு லெஸ் ஹார்ம்ஃபுல் ஃபுட்ஸாக சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நீங்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, பொரியலாக சாப்பிடுங்க, சாலட்ஸாக சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்கன்னு சொல்லவும் முடியாது நம்ம. ஏன்னா நானும் அப்படி ஒரு ஜேர்னிலேருந்து வெளியே வந்திருக்கேன். நான் என்னோட இதெல்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு நாள். பட் ஸ்டில் வந்துட்டு ஃபுட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறது வந்துட்டு நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓவர் ஈட்டிங் ஆர் நாட் அட் ஆல் ஈட்டிங், இது ரெண்டுமே பெரிய ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. எப்படியாவது கண்ணை மூடி ஓவர் திங்க் பண்ணாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி தூங்கிடுங்க. நம்ம வந்துட்டு 10 மணிக்கு தூங்க போனால் எனக்கு 12 மணிக்கு தான் தூக்கம் வருதுன்னா 8 மணிக்கே படுக்க போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்துட்டு மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய இஷ்யூஸில் வந்து முடியும். நான் அவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு. இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லுங்கள்.